நியூ லைஃப் ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த மினிஸ்ட்ரியில் 4 விதமான ஊழியங்களை நாங்கள் செய்கிறோம். முதலாவதாக, திருமணத்திலே புதிதாக இணையப் போகிறவர்களுக்கான ஆலோசனைகள். அநேக நேரங்களில் லவ் மேரேஜாக இருக்கட்டும் அல்லது அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், அநேக டைமில் என்ன பார்க்குறோன்னா, ஒரு ஆயத்தம் இல்லாமல் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட நான் என்ன கிடைக்கும் எனக்கு, என்ன கொடுக்கலான்னு இல்லாமல் என்ன கிடைக்கும் எனக்குன்றது யோசிச்சுட்டு வராங்க. அப்போது ஏமாற்றம் தான் இருக்கும். அதனால் நாங்கள் ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் மேரேஜஸ் எப்படி ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்காரு, ஆணையும் பெண்ணையும் இணைக்கும் போது என்ன விரும்புகிறாரு ஆண்டவர், எப்படி நம்ம சாக்ரிஃபைஸோடு பண்ணணும், வரணும் ஆல்டருக்கு, எப்படி சப்மிட் பண்ணணும், ஒருத்தர் புரிந்து கொள்ளணும், அடுத்தது ஒருத்தர் எப்படி சேவை செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதையும் பண்ணி அதுக்கப்புறம் ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்குறோம். இரண்டாவதாக, ஆரோக்கியமான திருமண வாழ்க்கைக்கான ஆலோசனைகள். ஒரு திருமணத்திலையும் எப்படி ஒரு கார், ஒரு கார்டன், ஒரு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் தேவையோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் திருமணத்துக்கும் மெயின்டெனன்ஸ் தேவை இருக்குது. ஸ்பெஷலாக நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, அப்புறம் சேஃப்டி, அந்த ரெண்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி ஒருத்தர் நம்ம பாதுகாக்கிறது, இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் ரீசோர்ஸஸ் கொடுத்து, பிப்ளிக்கல் சொல்யூஷன் கொடுத்து, பிப்ளிக்கல் டூல்ஸ் கொடுத்து, அந்த ஃபவுண்டேஷன், அந்த மேரேஜோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நாங்கள் ஆலோசனைகள் கொடுக்குறோம். மூன்றாவதாக, திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகளோடு இருப்பவர்கள் அல்லது பிரிந்து போன குடும்பங்களுக்கான ஆலோசனைகள். நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் நிறைய மேரேஜஸ் தனிமையில் வாழ்கிறாங்க. அது அப்படியே ட்ரிஃப்ட் ஆகிட்டே போய் ஒரு பாயிண்டில் ஒருத்தர் இணைந்து செயல்படாமல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பர்சன்ஹுட்னு சொல்லுவோம் இல்லையா, கேரக்டர் அசாசினேஷன். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பர்சனுக்கு பவர் கண்ட்ரோல், அதில் மற்றவங்கள அடக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பர்சனுடைய ஐடென்டிட்டி போயிடும். அப்போ அவங்க அந்த வாய்ஸ், அந்த சாய்ஸே இருக்காது. அதனால அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி கம்யூனிகேட், ஸ்பீக்கிங் ட்ரூத் வித் லவ், அப்புறம் எப்படி ஆண்டவர்கிட்ட பாதத்தில் ஓப்பன் அப் பண்ணுறது, அப்புறம் தன்னுடைய ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பான்சிவாக ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது, அதுக்கப்புறம் கடைசியாக ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்குறோம். நாலாவதாக, வேதாகமத்தின் வெளிச்சத்தின்படி குழந்தை வளர்ப்பு. குழந்தைகள் கர்த்தரால் வரும் ஈவுன்னு பைபிளில் போட்டிருக்கு இல்லையா, அதே மாதிரி பிள்ளைகளுடைய ரிலேஷன்ஷிப், பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பிள்ளைகளுடைய நார்மல் அண்ட் ஹெல்த்தி டெவலப்மெண்ட். பேரண்ட்ஸ் ஸ்பௌசஸ் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சில்ட்ரன் கோ த்ரூ அ லாட் ஆஃப் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ். அந்த டிஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு தவறான காரியங்களில் போய் அணுகுவாங்க. அவங்கள எப்படி ஹவு டு கனெக்ட் டு த ஹார்ட் ஆஃப் த சைல்ட், ஹவு டு ஷெப்பர்ட் த ஹார்ட் ஆஃப் த சைல்ட், அப்புறம் எப்படி ரீடைரக்ட் பண்ணணும் அவங்கள அப்படின்னு சொல்கிறது, ரீசோர்ஸஸ் அண்ட் டூல்ஸ் கொடுத்து அந்த சேஃப்டி அண்ட் நர்ச்சரிங் என்வாயர்மெண்ட், கிரைஸ்ட் சென்டர்ட் ஹோமை செட்டப் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமாக புத்திமதி ஆலோசனைகளை கொடுத்து அவங்கள வழி நடத்துறதுக்கு நாங்கள் டூல்ஸ் கொடுக்குறோம். ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ். உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு வேதத்தின்படி ஆலோசனை சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மே காட் பிளஸ் யூ.